நீங்க ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டா அது உங்க உடம்புல எவ்வளவு நேரம் வேலை செய்யும், எப்ப அதோட சக்தி குறையும்னு டாக்டர்ஸ் எப்படி அவ்ளோ சரியா சொல்றாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா. இல்லனா ஒரு உணவுப் பொருள் கெட்டுப் போக எவ்வளவு நாள் ஆகும்னு எப்படி கால்குலேட் பண்றாங்க? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த அறிவியல் இருக்கு. உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல இருந்து யூனிட் 3 கெமிக்கல் கைனெடிக்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம். அதுதான் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ். ஆமா. இந்த கான்செப்ட் எதுக்கு முக்கியம்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இப்போ எவ்வளவு வேகமா நடக்குதுன்னு சொல்றது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல அதாவது ஒரு 10 நிமிஷம் கழிச்சோ இல்ல 10 மணி நேரம் கழிச்சோ ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும்னு துல்லியமா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு உதவுது. ஓ, கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியோட ஜோதிட மாதிரி சொல்றீங்க. ஆனா இது 100% சயின்ஸ். கரெக்ட். கணிதத்தை அடிப்படையா கொண்டது. இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா தான். இது ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் நேரத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி மாறுதுன்னு காட்டுது. ஒரு ஊமையோடு சொன்னா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. இப்போ ஒரு கேக் பேக் ஆகிற வேகத்தை சொல்றது ரேட்லான்னு வச்சுக்கோங்க. சரி. அந்த கேக் எப்போ முழுசா பேக் ஆகி முடியும்னு சொல்றது தான் இந்த இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன். ஓகே, அதாவது ரேட்லா காரோட ஸ்பீடோமீட்டர் மாதிரி. இப்ப என்ன ஸ்பீட்ல போறோம்னு காட்டும். ஆமா. ஆனா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் கூகுள் மேப்ஸ் மாதிரி. இந்த ஸ்பீட்ல போனா டெஸ்டினேஷனுக்கு போய் சேர எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லும். எக்ஸாக்ட்லி. அருமையான ஓமை. ஆனா உண்மையில அந்த மாலிகுலர் லெவல்ல என்ன நடக்குது? ஏன் அந்த வேகம் குறையுது? அது ஒரு நல்ல கேள்வி. ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் ஒன்னோட ஒன்னு மோதிக்கிட்டே இருக்கும். கொலிஷன்ஸ் நடக்கும். ஆமா. ஆரம்பத்துல பீக்கர்ல ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸ் நிறைய இருக்கும். அதனால அடிக்கடி மோதிக்கும். ரியாக்ஷன் வேகமா நடக்கும். ஆனா நேரம் போக போக ரியாக்டன்ஸ் எல்லாம் ப்ராடக்ட்ஸா மாறிடும் இல்லையா? ஆமா. அப்போ பீக்கர்ல ரியாக்டன்ட் மாலிக்யூல்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிடும். அதனால அந்த கொலிஷன்ஸோட எண்ணிக்கையும் குறையும். அதனால ரியாக்ஷன் வேகமும் படிப்படியா குறையும். அதேதான். இந்த வேக குறைவையும் கணக்குல எடுத்துக்கிட்டு எந்த நேரத்துல எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்கும்னு சொல்றது தான் இந்த ஈக்குவேஷனோட வேலை. அப்போ எக்ஸாம்க்கு ஒரு ஆங்கர் டெஃபினிஷன் மாதிரி சொல்லணும்னா, இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ் ரிலேட் கான்சென்ட்ரேஷன் டு டைம் and allow calculation of reactant concentration at any point during the reaction. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? பெர்ஃபெக்ட். இதுதான் எக்ஸாம் சேஃப் டெஃபினிஷன். இங்க மாணவர்கள் செய்யற ஒரு பொதுவான தப்ப நம்ம சரி பண்ணணும். என்ன அது? நிறைய பேர் கான்சென்ட்ரேஷன் ஒரு நேர்கோட்ல, அதாவது லீனியரா சீரா குறையும்னு நினைப்பாங்க. ஆமா. 10 நிமிஷத்துல 20% குறைஞ்சா அடுத்த 10 நிமிஷத்துலயும் 20% தான் குறையும்னு நினைப்பாங்க. ஆனா அது பெரிய தப்பு. அப்படி நடக்காது. அப்போ அது எப்படி குறையும்? பெரும்பாலான ரியாக்ஷன்ஸ்ல அது ஒரு வளைவா எக்ஸ்போனென்ஷியலா தான் குறையும். அதாவது ஆரம்பத்துல ரொம்ப வேகமா குறைஞ்சு போக போக ரொம்ப மெதுவா குறையும். ஓ, அந்த வளைவு எப்படி இருக்குங்கிறது ரியாக்ஷனோட ஆர்டர் பொறுத்து மாறுமா? கரெக்ட். 0 ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு அதுக்கு தனித்தனி ரூல்ஸ் இருக்கு. இந்த வளைவா குறையிற விஷயத்த மனசுல பதிய வைக்க ஒரு நல்ல ஓமை இருக்குன்னு நினைக்கிறேன். தி ட்ரெய்னிங் பாத் டப். ஆமா. அந்த ஓமை இது புரிஞ்சுக்க ரொம்ப உதவும். ஒரு பாத் டப்ல இருந்து தண்ணி வெளியேறத கற்பனை பண்ணிக்கோங்க. சரி. தண்ணி இப்போ 1 நிமிஷத்துக்கு 5 லிட்டர் வேகத்துல வெளியேறுதுன்னு சொல்றது ரேட் லா. அது அந்த நொடியோட வேகம். ஓகே. அப்போ இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் இதுல என்ன சொல்லும்? இன்டகிரேட்டட் ஈக்குவேஷன் இந்த ட்ரெயின் சைஸுக்கு 8 நிமிஷத்துல பாதி தண்ணி காலியாகும், 16 நிமிஷத்துல முக்காவாசி தண்ணி காலியாகும்னு மொத்த ஜேர்னியையும் ப்ரெடிக்ட் பண்ணும். சூப்பர். இந்த ஓமையில ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் என்னது? பேத்தப் முழுசா இருக்கும்போது தண்ணி வேகமா வெளியேறும். தண்ணி குறைய குறைய அதோட பிரஷர் குறைஞ்சு வெளியேற வேகம் மெதுவாகும். சரிதானே? கரெக்ட். ஆனா ஒரு 0 ஆர்டர் ரியாக்ஷன் என்னது? அப்படி இல்ல. அது எப்படி இருக்கும்? அது அந்த பேத்தப்ல இருந்து ஒரு சின்ன பம்ப் வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் சரியா 1 லிட்டர் தண்ணிய மட்டும் வெளியேற்றுற மாதிரி. ஓ. பேத்தப்ல தண்ணி நிறையா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி பம்போட வேகம் மாறாது, வெளியேற வேகம் சீரா இருக்கும். ரொம்ப தெளிவா புரியுது. இப்போ இந்த கான்செப்ட் ஏன் தேவைப்பட்டது? ரேட் லா மட்டும் பார்த்தாதா? நல்ல கேள்வி. ரேட் லா அப்போதைய வேகத்தை மட்டும்தான் சொல்லுச்சு. ஆனா நிஜ வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்ற கேள்விக்கு தான் பதில் தேவை. ஆமா. ஒரு மருந்து வேலை செஞ்சு முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்?
ஒரு ஃபேக்டரியில ஒரு பேட்ச் கெமிக்கல் தயாரிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எக்ஸாக்ட்லி. ஒரு நியூக்ளியர் வேஸ்ட் பாதிப்பில்லாம போக எவ்வளவு வருஷம் ஆகும்? இந்த மாதிரி எதிர்காலத்தை கணிக்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல ஒரு வழி தேவைப்பட்டது. அந்த எவ்வளவு நேரம் ஆகும் என்ற கேள்விக்கு பதில் சொல்லத்தான் ரேட் லாவை இன்டகிரேட் செஞ்சு இந்த ஈக்குவேஷன்ஸை உருவாக்குனாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. இது இல்லாம நம்மால ஹாஃப் லைஃபை குணிக்க முடியாது, மருந்துகளோட டோசேஜை தீர்மானிக்க முடியாது. இது ஒரு ப்ரிடிக்ஷன் டூல். எனக்கு இத மனசுல ஒரு காட்சியா பார்க்கணும்னு ஆசை. ஒரு மென்டல் மூவி மாதிரி சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்ப கண்ண மூடி இத கற்பனை பண்ணுங்க. ம் உங்க முன்னாடி அடர் நீல நிறத்துல ஒரு டை இருக்கிற பீக்கர் இருக்கு. நல்ல டார்க் ப்ளூ. இதுதான் ஆரம்ப கான்சென்ட்ரேஷன். அத நாம A0ன்னு சொல்றோம். டைம் 0. ஓகே, பீக்கர், டார்க் ப்ளூ டை. காட் இட். இப்போ ரியாக்ஷனை ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாக்குறீங்க, அந்த அடர் நீலம் இப்போ ஒரு மீடியம் ப்ளூவா மாறி இருக்கு. நிறம் மங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாக்குறீங்க, இப்போ அது ஒரு லைட் ப்ளூவா இருக்கு. ஆனா ஒன்னு கவனிச்சிங்களா? என்ன? முதல் 10 நிமிஷத்துல மங்கின அளவுக்கு 2வது 10 நிமிஷத்துல மங்கல. நிறம் மங்குற வேகம் குறைஞ்சிடுச்சு. ஆமா, ஏன்னா டையோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சு, அதனால ரியாக்ஷன் வேகம் குறைஞ்சிருச்சு இல்லையா? எக்ஸாக்ட்லி. கடைசியா 1 மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பீக்கர்ல இருக்கிறது கிட்டத்தட்ட நிறமில்லாத தண்ணீர் மாதிரி இருக்கு. இந்த நிறம் மங்குற கர்வோட வடிவத்தை தான் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் விவரிக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா ஆரம்பத்துல வேகமா மங்கி அப்புறம் மெதுவா மங்கும். ஆமா. இதுவே 0 ஆர்டர்னா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே சீரான வேகத்துல மங்கும். ஒரு நேர்கோட்டுல குறையிற மாதிரி. இத நிஜமாவே லேப்ல பார்க்க முடியுமா? கண்டிப்பா. ஒரு நிறமான கரைசல்ல ப்ளீச் ஊத்தும்போது நிறம் மங்க ஆரம்பிக்கும். நீங்க ஒரு கலரி மீட்டர் வச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அதோட நிற அடர்த்தியை மெஷர் பண்ணா ஆரம்பத்துல ரீடிங் வேகமா குறையும். போக போக மெதுவா குறையும். ஆமா. அந்த டேட்டாவை கிராஃப் போட்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்டிகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷனை அப்படியே பார்க்கலாம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான நிஜ வாழ்க்கை உதாரணத்துக்கு வருவோம். மருந்து மாத்திரைகள் அது எப்படி வேலை செய்யுது? இதுதான் இந்த கான்செப்டோட மிக முக்கியமான டெக்னாலஜி அப்ளிகேஷன். நீங்க ஒரு 500 மில்லிகிராம் பாராசிட்டமால் மாத்திரை எடுத்தா அது உங்க உடம்புல ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ் படி தான் மெட்டபாலைஸ் ஆகி வெளியேறும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ்னா மருந்து அதிகமா இருக்கும்போது வேகமா வெளியேறும், கம்மியாக மெதுவா வெளியேறும். சரிதானே? கரெக்ட். உதாரணத்துக்கு அந்த மாத்திரையோட ஹாஃப் லைஃப் 6 மணி நேரம்னு வச்சுக்கலாம். ஹாஃப் லைஃப், அதாவது ஆரம்பத்துல இருந்த அளவுல பாதியா குறைய எடுத்துக்கிற நேரம். ஆமா. அப்போ நீங்க மாத்திரை சாப்பிட்டா 6 மணி நேரம் கழிச்சு உங்க உடம்புல 250 மில்லிகிராம் மருந்து தான் மிச்சம் இருக்கும். ஓகே, அப்போ அடுத்த 6 மணி நேரம் கழிச்சு, அதாவது மொத்தம் 12 மணி நேரம் கழிச்சு மீதி 250 மில்லிகிராமும் வெளியேறிடுமா? இல்ல, இங்க தான் விஷயம் இருக்கு. அப்படியா? அடுத்த 6 மணி நேரத்துல அப்போ உடம்புல இருந்த 250 மில்லிகிராம்ல பாதி, அதாவது 125 மில்லிகிராம் தான் வெளியேறும். ஓ, அப்போ உடம்புல 125 மில்லிகிராம் மிச்சம் இருக்கும். ஆமா. அதுக்கு அடுத்த 6 மணி நேரத்துல அதுல பாதி, அதாவது 62.5 மில்லிகிராம் வெளியேறும். இப்படி பாதி பாதியா தான் குறைஞ்சிட்டே போகும். இத வச்சுதான் டாக்டர்ஸ் அடுத்த டோஸ் எப்போ எடுக்கணும்னு சொல்றாங்க. கரெக்ட். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா நான் 500 mg மாத்திரை போட்டாலும் சரி, 1000 mg போட்டாலும் சரி, ரெண்டுமே பாதி ஆகிறதுக்கு ஒரே நேரம் தான் ஆகுமா? இது கொஞ்சம் நம்பவே முடியலையே. நான் நினைச்சேன் அதிகமா மருந்து எடுத்தா அது வெளியேற இன்னும் அதிக நேரம் ஆகும்னு. உங்க சந்தேகம் நியாயமானது. ஆனா இங்க தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸோட ஒரு ஆச்சரியமான கவுண்டர் இன்ட்யூட்டிவான ஒரு உண்மை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப்னுவது ஆரம்ப கான்சென்ட்ரேஷனை பொறுத்தது இல்ல. வாட்? சீரியஸ்லி? ஆமா. நீங்க 500 mg எடுத்தாலும் அது 250 mg ஆகிறதுக்கு 6 மணி நேரம் தான் ஆகும். 1000 mg எடுத்தாலும் அது 500 mg ஆகிறதுக்கும் அதே 6 மணி நேரம் தான் ஆகும். இது எப்படி சாத்தியம்? ஏன்னா அதோட ஃபார்முலா T124 is equal to 0.693/K. இதுல பாருங்க, ரேட் கான்ஸ்டன்ட் K மட்டும்தான் இருக்கு. ஆரம்ப கான்சென்ட்ரேஷனான A0 இந்த ஃபார்முலாவிலேயே இல்ல. அதேதான். இதனால தான் மருந்தின் வீரியம் குறையும் வேகம் அதோட ஆரம்ப அளவை சார்ந்து இல்ல. இந்த பிரெடிக்டபிலிட்டி தான் மெடிக்கல் ஃபீல்டுக்கு இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்குது. வாவ், இது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம். சரி, இப்போ எக்ஸாமுக்கு தயாராகிற மாணவர்களுக்கு கொஞ்சம் முக்கியமான கிளாரிட்டி லைன்ஸ் கொடுப்போம். கண்டிப்பா. இந்த கிராஃப் விஷயத்துல நல்ல குழப்பம் வரும்னு நினைக்கிறேன். ஆமா. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்படுற பகுதி. சில முக்கியமான விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம நேரத்தே பார்த்த மாதிரி கான்சென்ட்ரேஷன் வளைவா குறையறதால அதை வச்சு வேலை செய்யறது கஷ்டம்.
இல்லையா? ஆமா, ஒரு வளைவோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறத விட நேர்கோட்டோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது சுலபம். அதேதான். அதனால சயின்டிஸ்ட் ஒரு கிளவர் ஐடியா பண்ணாங்க. அந்த வளைவை எப்படி நேர்கோடா மாத்துறதுன்னு யோசிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு நீங்க கான்சென்ட்ரேஷன் ஏவை நேரடியா டைம் க்கு எதிரா பிளாட் செஞ்சாலே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். சரி. ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ல கான்சென்ட்ரேஷன் ஏவை பிளாட் பண்ணா வளைவு தான் வரும். ஆமா. ஆனா அதுக்கு பதிலா அதோட ln, அதாவது நேச்சுரல் லாக் மதிப்பை ln ஏவை எடுத்து டைம் க்கு எதிரா பிளாட் செஞ்சா அந்த வளைவு ஒரு நேரான கோடா மாறிடும். எக்ஸாக்ட்லி. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு 1/ஏவை எடுத்து டைம் க்கு எதிரா பிளாட் செஞ்சா நேர்கோடு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு. அப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல நமக்கு டேட்டா கொடுத்தா நாம அந்த ரியாக்ஷனோட ஆர்டரை கண்டுபிடிக்க இந்த 3 கிராஃபையும் போட்டு பார்க்கணும். ஆமா. A vs T, LNA vs T, 1A vs T. இதுல எந்த கிராஃப் நேர்கோட்டை கொடுக்குதோ அதுதான் அந்த ரியாக்ஷனோட ஆர்டர். நான் சொல்றது சரிதானே? அப்சல்யூட்லி கரெக்ட். இதுதான் ஆர்டரை கண்டுபிடிக்கிற கிராஃபிக்கல் மெத்தட். இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். ரேட் கான்ஸ்டன்ட் k ஓட யூனிட்ஸ். ஓ ஆமா, அது ஒவ்வொரு ஆர்டருக்கும் மாறுமே. ஆமா. ஜியோ ஆர்டருக்கு மோல்ஸ் பர் லீட்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு எஸ் இன்வர்ஸ், செகண்ட் ஆர்டருக்கு மீட்டர் இன்வர்ஸ் எஸ் இன்வர்ஸ். சில சமயம் எக்ஸாம்ல கேவோட யூனிட்டை வச்சே நீங்க அது என்ன ஆர்டர்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி வரும். இது ஒரு நல்ல டிப். கடைசியா இந்த ஈக்குவேஷன்ஸ் பயன்படுத்தும் போது கவனிக்க வேண்டிய முக்கியமான கண்டிஷன் ஏதாச்சும் இருக்கா? ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே டெம்பரேச்சர் மாறாம கான்ஸ்டன்ட்டா இருக்கும்போது மட்டும்தான் வேலை செய்யும். ஏன்னா டெம்பரேச்சர் மாறினா ரேட் கான்ஸ்டன்ட் கேவோட மதிப்பு மாறிடும். கே மாறினா நம்மளோட எல்லா கால்குலேஷன்ஸும் தப்பாயிடும். ஓகே, சோ டெம்பரேச்சர் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட். ஆமா. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அப்போ நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன சுருக்கமா சொல்லிடலாமா? கண்டிப்பா. முதலாவதா இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்த்தோம். அது ஒரு ரியாக்ஷன்ல ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் நேரத்தை பொறுத்து எப்படி மாறும்னு ப்ரெடிக்ட் பண்ற ஒரு ஃபார்முலா. ஆமா, அது ஒரு கூகுள் மேப்ஸ் மாதிரி. இரண்டாவதா தி ட்ரெய்னிங் பேத்தப் உவமைய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல தண்ணி குறைய குறைய வேகம் குறையும். ஜீரோ ஆர்டர்ல ஒரு பம்பு வச்ச மாதிரி வேகம் மாறாம இருக்கும். மூன்றாவதா மருந்துகளோட ஹாஃப் லைஃப். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஹாஃப் லைஃப் ஆரம்ப கான்சென்ட்ரேஷனை பொறுத்தது இல்லங்கிறது ஒரு மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட். கடைசியா எக்ஸாம்க்கு முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஒரு ரியாக்ஷனோட ஆர்டரை கண்டுபிடிக்க எந்த கிராஃப் நேர்கோட்டை கொடுக்குதுன்னு பார்க்கணும். LNA வர்சஸ் T நேர்கோடா இருந்தா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர். ஆமா, ஒவ்வொரு ஆர்டருக்கும் தனி ஈக்குவேஷன், தனி கிராஃப், தனி k யூனிட் இருக்கு. இத மறக்கவே கூடாது. இன்னைக்கு நாம ஒரு மருந்தோட ஹாஃப் லைஃப பத்தி பேசணும். இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ வச்சு தான் விஞ்ஞானிகள் கார்பன் 14 மாதிரியான ஐசோடோப்புகளோட ஹாஃப் லைஃப கணிக்கிறாங்க. அதோட ஹாஃப் லைஃப் கிட்டத்தட்ட 5730 வருஷங்கள். ஆமா. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய கேள்வி இதுதான். இன்னைக்கு நாம கத்துக்கிட்ட இதே கணிதத்தை பயன்படுத்தி ஒரு மருந்து உடம்புல இருந்து வெளியேற எடுக்கிற சில மணி நேரங்களை கணிக்கிற அதே சமன்பாடுகளை வச்சு பல ஆயிரம் வருஷங்கள் பழமையான தொல்பொருட்களோட வயதை விஞ்ஞானிகள் எப்படி துல்லியமா கண்டுபிடிக்கிறாங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க.